श्री अंबुजवल्लिका समेत आदिकेश्वर स्वामी दिव्यमान ஊஞ்சல் உற்சவம் தை மாதம் வெள்ளிக்கிழமையொட்டி தாயாருக்கும் பெருமாளுக்கும் இரட்ட ஊஞ்சல் அற்புதமாக இந்த மகா சம்பிரோக்ஷண ஆகி சுவாமிக்கு இரட்ட ஊஞ்சல் சேவை இந்த தை மாதம் 2வது வெள்ளிக்கிழமை. ஏற்கனவே நம்ம கோவில் யூடியூப் சேனலில் முதல் வெள்ளிக்கிழமை தாயாருக்கு தெப்பத்தில் 4 கால் மண்டபத்தில் நடுவில் தாயாருக்கு கணு உற்சவம் முதல் வள்ளி சிறப்பாக நடந்தது. 2வது வள்ளி தாயார் அனுகிரகத்தில் ஸ்ரீ அம்புஜவல்லிகா சமேத ஆதிகேஸ்வர சுவாமியோடைய அனுகிரகத்தில் இப்போது தாயாருக்கும் பெருமாளுக்கும் சமாசனத்தில் ஊஞ்சல் உற்சவம் அற்புதமாக நம்ம சௌந்தரியபுரம் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய அம்புஜவல்லிகா சமேத ஆதிகேஸ்வர சுவாமியோடைய அபார கருணாமூர்த்தி சுவாமி ஆதிகேஸ்வர சுவாமி திவ்யமாக ஊஞ்சல் மண்டபத்தில் உபய நாச்சிமாரோடு மையத்தில் பெருமாள் ஆண்டாள் சன்னதிக்கு நேராகவும் பெருமாள் சன்னதிக்கு நேராக அம்புஜவல்லி தாயார் அற்புதமாக இந்த மகா மண்டபத்தில் சுவாமி திவ்ய தம்பதிகளோடைய திவ்யமான சேவை. இந்த தை மாதத்தில் வரக்கூடிய 2வது வெள்ளிக்கிழமை அதுமா தாயார் பெருமாள் உபயநாச்சிமாரோடு திவ்யமான உற்சவம் பிராகார உற்சவம் என்று சிறப்பான முறையில் நம்ம கோவில் யூடியூப் சேனலில் நம்ம பதிவு செய்கிறோம். இந்த சுவாமியோடைய சம்பிரோக்ஷணையிலிருந்து நம்ம சேனலில் நிறைய சுவாமியோடைய வீடியோக்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் இந்த இரட்ட உற்சவம் இந்த இரட்ட ஊஞ்சல் சேவை ரொம்ப விசேஷமாக இன்றைக்கி 2வது வெள்ளிக்கிழமை அற்புதமாக பெருமாளுக்கும் தாயாருக்கும் இந்த ஊஞ்சல் உற்சவமானது சிறப்பான முறையில் நடைபெறுது. எல்லாரும் அம்புஜவல்லிகா சமேத ஆதிகேஸ்வர சுவாமி திவ்யமான தம்பதிகளோட தரிசனத்தை பெற்று நம்ம சன்னதி ரொம்ப அத்புதமான ஸ்தலம். பெருமாள் அபார கருணாமூர்த்தி, வேண்டிய வரங்களெல்லாம் அருளக்கூடிய மூர்த்தி ஸ்ரீ ஆதிகேஸ்வர சுவாமி. அதோட அற்புதமான தாயார் அம்புஜவல்லி தாயார், அற்புதமான திவ்யமான மகிழ்ச்சி தாயாரை பிரார்த்திச்சுக்கிறோம். சுக்கிரவார வெள்ளிக்கிழமையில தாயார் தரிசனம் பண்ணுறவாளுக்கெல்லாம் அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் வாரி வழங்கக்கூடிய தாயார் அம்புஜவல்லி தாயார். அற்புதமாக ஊஞ்சல் உற்சவத்தில் தாயார் நமக்கெல்லாம் எல்லா அனுகிரகத்தையும் வரக்கூடிய வரப்பிரசாதியா தாயார் எழுதிருக்கா. பெருமாள் உற்சவமூர்த்தி உபயன் ஆட்சிமாரோடு சமாசனத்தில் ஏறி நமக்கு எல்லா விதமான அனுகிரகத்தையும் தரக்கூடிய மூர்த்தியாக இருக்கா. ஸ்ரீ அம்புஜவல்லிகா சமேத ஆதிகேஸ்வர சுவாமி திவ்யமான வைபவம். சுவாமியோடைய இந்த சன்னதியோட ரொம்ப விசேஷமான மூர்த்தி. தாயாரோடைய அனுகிரகம் நமக்கெல்லாம் கிடைக்கணும்னு இங்கே தாயாரோடைய அற்புதமான பத்மசக்கரம், தாயாரோடைய ஸ்வரூபமாகவே இங்கே பத்மசக்கரம் இருக்குது. இந்த சௌந்தரியபுரத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். இந்த பத்மசக்கரம் தாயாரோடைய அற்புதத்தை உலகக்கெல்லாம் அறிசெய்யக்கூடிய சக்கரம் பத்மசக்கரம். இந்த பத்மசக்கரத்தை சேவிச்சாலே நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடிய பத்மசக்கரம் இங்கே 7 இருக்கு. அதே மாதிரி தாயார் சன்னதி அம்புஜவல்லி தாயார் புஜகா 2 பக்கமும் அற்புதமாக கஜங்கள் யானைகளோடு சூழி கையில் அம்சதண்டத்தை ஏந்தி மகாராணியா காட்சி தரக்கூடிய அம்புஜவல்லி தாயார். 2 பக்கமும் 4 கஜங்கள் அற்புதமாக கஜலட்சுமியா தாயார் இன்னைக்கு தைவல்லி அதுமா நமக்கு அனுகிரகம் பண்ற. அதுக்கடுத்தது சுவாமி சன்னதி ஸ்ரீ ஆதிகேஸ்வர பெருமான் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிகேஸ்வர சுவாமி நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோடு சேவை சாதிக்கக்கூடிய ஸ்தலம் சௌந்தரியபுரம் கிராமத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தி ஸ்ரீ
ஸ்ரீபூ சமேத ஆதிகேஸ்வர சுவாமி. ஆதிகேஸ்வர சுவாமிக்கு அடுத்து கோதை ஆண்டாள். ஆண்டாளுடைய அத்புதமான ஸ்தலம், அற்புதமான பால ஆண்டாள், குழந்த ரூபத்தில் ஆண்டாள், குழந்த மாதிரியே காட்சி தரக்கூடிய அம்பாள். ஆண்டாள் அற்புதமான மூர்த்தியாக இருக்கா. அதுக்கு அடுத்தது மாலோல சிம்மன், மகாலட்சுமி நிருசிம்ம மூர்த்தி, ருண விமோசன நிருசிம்மன் சொல்லக்கூடிய அத்தியுதமான மூர்த்தி, ருண விமோசன மூர்த்தி. நமக்கு இருக்கக்கூடிய தீரா கடன்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய ருண விமோசன மூர்த்தி லக்ஷ்மி நிருசிம்ம சுவாமியா இங்க தனி சன்னதியில் எழுதியிருக்கார். அற்புதமா லக்ஷ்மி நிருசிம்ம மூர்த்தி, ருண விமோசன நிருசிம்ம மூர்த்தி. இந்த நிருசிம்ம மூர்த்தியோடைய சன்னதியிலிருந்து நேரா வெளியே வரும்போது ஆழ்வார் ஆச்சாரியார் எம்பெருமானுடைய சன்னதிகள் இங்க பார்க்கலாம். சுவாமியோடைய சன்னதி விசேஷமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். ஸ்ரீ விஸ்வக்ஷேணமூர்த்தி சேன முதன்மையார் அவருடைய உற்சவர், நம்மாழ்வாருடைய உற்சவர், பாஷ்யகாரர் ராமானுஜர் அவருடைய உற்சவர், சுவாமி நியமாந்த தேசிகர் காஞ்சிபுரத்தோடு தோன்றிய மகான் சுவாமி தேசிகர் இங்க நின்ற திருக்கோலத்துல காட்சி தருகிறார். ஆதிவன் ஷடகோப யதீந்திர மகாதேசிகர் அகோடி மரத்தோடைய முதல் பீட்டாதிபதி ஆதிவன் ஷடகோப சுவாமி. அவருக்கு இங்க அற்புதமான உற்சவ மூல மூர்த்திகள், அத்புதமான மண்டபம். மண்டபத்தோடைய மத்தியில பெருமாள் தாயாரோடைய அற்புதமான வைபவம். பெருமாள் பின்ஷாத்து அற்புதமான முறையில சாத்திண்டு பெருமாள் அற்புதமா சேவை சாதிக்கக்கூடிய ஸ்தலம். ஏமாறு தாயார் பின்னாடி அழகா சவுரி சாத்தி திண்டு சாத்தி அற்புதமா பெருமாளுக்கும் வைரமுடி, தாயாருக்கும் வைரமுடியோட திவ்யமான வைபவமுடி சார்பு அற்புதமானது. சுவாமிக்கு அடுத்து இங்க திவ்யமான பெருமாளுடைய கண்ணாடி அறை, விசேஷமான கண்ணாடி அறை சுவாமிக்கு வடக்க பார்த்து அற்புதமான கண்ணாடி அறையோடு கூடிய மண்டபம். விசேஷமா கண்ணாடி அறை சுவாமிக்கு உற்சவ காலங்களில் பெருமாளுக்கு இந்த மண்டபமானது விசேஷ முறையில் அமைஞ்சிருக்கு. இந்த சவுந்தரபுர க்ஷேத்திரத்தில் நீங்கள் வந்து ஸ்ரீ அம்புஜவல்லிகா சமேத ஆதிகேஸ்வர சுவாமியை பிரார்த்திச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான வளமும் நலமும் அருளக்கூடிய ஸ்தலம். ஸ்ரீ அம்புஜவல்லிகா சமேத ஆதிகேஸ்வர சுவாமியை வணங்கி நமக்கு எல்லா அனுகிரகமும் தருமாறு பிரார்த்திச்சுக்கிறோம். சுபமஸ்து.